வருண்குமார் கேஸ் ரிலேட்டடா நாளைக்கு அங்கே தானே போகிறேன் நீதிமன்றத்தில் அங்கே. இல்லை சார், இன்னைக்கு அண்ணாமலையை ரிலேட்டடாக புகழ்ந்து பேசினது, அண்ணாமலை உங்களை புகழ்ந்து பேசினது, ஏற்கனவே பாஜகவுடைய பி டீம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மேலும் அந்த கருத்தை வந்து வலுப்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் சந்திச்சாலும் பி டீம் தான், சந்திக்கலைனாலும் பி டீம் தான் உங்களுக்கு. நான் ஏன் பி டீமு? ஏன்னா ஏ டீமு டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீமாக இருக்கேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது தானே தம்பி. இதெல்லாம் சிறுமல்ல விளையாட்டு. கோட்பாட்டு அளவில் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இவங்களோட. சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு கூடாது. உங்களை பாஜக இழுப்பதற்கு முயற்சிக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. யார் உங்களுக்கு சமூக வலைதளங்கள் சேர்ந்துருவீங்களோ அப்படின்ற மாதிரியான கருத்து இருக்கு சார். இந்த 4 மாசம் இருக்கு தேர்தலுக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிரும்ல எல்லாருக்கும். இல்ல இதுவரை தனிச்சு நிக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்கீங்களா சார்? நீங்க கொஞ்சம் பொறுமை காக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துருங்க, என்ன நடக்குன்னு தெரியும்ல, அவசரப்படாது. வரக்கூடிய தேர்தலில் தனித்து நிற்போம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடோட இருக்கீங்களா, இல்ல கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குமா? நான் தனித்து நிற்பேன், தனித்துவத்தோடு நிற்பேன். இது எத்தனை தடவைக்கு சொல்றது, பாப்போம்.